சவுதி அரேபியாவில் சித்திரவதைக்கு ஆளாகி இருக்கும் தனது மகனை பத்திரமாக மீட்க உதவுமாறு அவரது தாயார் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். புதிய தலைமுறையிடம் தொலைபேசியில் பேசிய அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். எங்க கொழுந்தனாவுக்கு தாங்க விசா வந்தது. படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறான்னுட்டு சரி இந்த பையனை அனுப்பிவிடுவோம்னு அனுப்பிவிட்டாங்க. ஏஜென்ட் யாருமே எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்களாம் 2 பேருமே புருஷன் முன்னாடி 2 பேருமே படிக்காதவங்க தான். சரி அவங்கள நம்பி நாங்கள் அனுப்பிவிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரில. பணம் காசு எங்களுக்கு எதுவுமே அனுப்ப கிடையாது. 4 வருஷம் ஆச்சு. ஃபோனு 4 மாதத்துக்கு இருக்கா 2 மாதத்துக்கு இருக்கா 1 மாதத்துக்கு இருக்கா ஃபோனு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். காசு அனுப்புனா முதலாளி கொடுக்கலன்னு தான் மட்டும் சொன்னாங்க சார். வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. 1,50,000 ரூபா கட்டி நாங்கள் அனுப்பிச்சி விடணும். அந்த கட்டின பணத்தை கூட அவங்க சம்பாரிச்சு பணம் கொடுக்கல. மாதத்தில் ஒரு திருப்போ 2 திருப்போ 2 மாதம் இருக்கோ 3 மாதம் இருக்கோ பணம் ஃபோன் பண்ணி கேட்குறான். பணம் கேட்டோம்னா முதலாளி கொடுக்கலன்னு சொல்கிறான். என்ன குடும்பம் செய்கிறாங்களோ ஏது குடும்பம் செய்கிறாங்களோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது வரையும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு காலையில் தான் எப்பா நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன்னு அதோட சரி.